விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 11/12/2025 வியாழக்கிழமை காலை 8:30 வரை மகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில், அதாவது காலை 9 மணி வரை கவனம் வேண்டும். நியாயமாக சேர வேண்டியது வராது. 9 மணிக்கு பிறகு, மதியத்திற்கு பிறகு சற்று போராடி அதை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். முதற் பாதி நன்றாக இருக்கிறது. ஒரு நல்ல பெயர், புகழ் காலையில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நாள் முழுவதும் நல்ல நாள். உங்கள் விருப்பம் இன்று நிறைவேறும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் சற்று கஷ்டம், ஒரு மனதிலே ஒரு அசதி தோன்றலாம். நாம் விரும்பியது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்காது போல் தோன்றுகிறதே என்றெல்லாம் எண்ணங்கள் எழலாம். 9 மணிக்கு பிறகு உங்கள் கனவுகள் மெய்ப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருப்பதாக காட்டுகிறது. எனவே கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலம், அதாவது மதியம் வரை நல்ல நாள். உங்கள் வாக்கிற்கு மதிப்பு உண்டு. உங்கள் பேச்சால் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வாய்ப்பும் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும். குறிப்பாக உங்கள் பேச்சிலும் பணத்தை செலவு செய்வதிலும் கவனம் வேண்டும். இந்த இரண்டையும் காலை 10 மணிக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்களை உயர்த்தி கொள்ள சில நடவடிக்கைகள், முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சிகள் காலை 10 மணி வரை நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தவிப்பு காலை 9 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு நிவர்த்தி ஆகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அத்துடன் நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று வந்து சேருகிறது. கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு உண்டு. ஒரு வெற்றி செய்தி வருகிறது.
இந்த இரண்டும் காலை 9 மணிக்குள் நடக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதிர்பார்த்த லாபம் உண்டு. காலையிலிருந்து மாலை வரை உண்டு. உழைப்பு கொஞ்சம் குறைவுதான். அந்த உழைப்புக்காக நீங்கள் பெறுகின்ற ஆதாயம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. எனவே நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் முதல் கட்டத்தில் லாப குறைவு என்று காட்டுகிறது. நீங்கள் தன்னம்பிக்கையை இழக்கின்ற வகையில் இது நடக்கும். ஆனால் 10 மணிக்கு பிறகு நல்லதொரு மாற்றம் நடந்து லாபம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் ஸ்தானத்தில் நல்ல பெயர் ஒரு பக்கம், போதிய வருமானம் இன்னொரு பக்கம் கிடைக்கும். வேலை இல்லாதோருக்கு இன்று நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற் பாதி காலை 9 மணி வரை குறிப்பாக கவனம் வேண்டும். தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் ஆரம்ப கட்ட தோல்வியை அனுபவிக்கும் நேரமாக காட்டுகிறது. அதற்கு பிறகு வெற்றியை நோக்கி திரும்புகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் உண்டு. காலையில் நீங்கள் எழுந்ததுமே செய்கின்ற முதல் செயலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும். 9 மணி வரை மிக மிக நன்றாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புடன் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த நிலை 9 மணி வரை மட்டும். 9 மணிக்கு பின்னால் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கதவை தட்டி உங்கள் கையில் கொடுத்து விட்டு போவார்கள். அதன் பிறகு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கொஞ்ச நேரம் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். வீண் வம்புகள் வருகின்ற நேரம் அது. அந்த நேரத்தில் மட்டும், குறிப்பாக 9 மணி வரை மட்டும் சற்று கவனமாக இருங்கள். அதன் பிறகு நன்மைதான். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் தொடங்கும் தொடக்கம் நன்றாக இருக்கிறது. விடிவு நன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நிலை தொடர்ந்து நடக்கும் என்று எண்ண வேண்டாம். சற்று சூதானமாக நடக்க வேண்டும். இன்று ஆரம்ப வெற்றி உண்டு. அதே வெற்றி 9 மணிக்கு பிறகும் தொடரும் என்று நம்ப வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இனிமையாக எல்லோரிடமும் பழக வேண்டிய நாள் இந்த நாள். இந்த செயல் காலை 9 மணி வரை மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு அந்த உதவி செய்வதற்காக நண்பர்கள் உறவுகள் வரும்போது உடனடியாக பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும். 9 மணிக்கு மேல் என்றால் கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனையில் ஈடுபட்ட காரணத்தால் சிற்சில தொந்தரவுகள் காலையில் நீங்கள் அனுபவிக்க நேரிட்டாலும் 9 மணிக்கு பிறகு எந்த தொல்லையும் உங்களுக்கு இல்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.